வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி கிரெடிட் அப்படிங்கிற ஒரு நியூ பேடே அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் அவங்களால லோன் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் இமீடியட்டாகவே லோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பேடே லோன் அப்படிங்கிறதுனால நம்பர் ஆஃப் டேஸில் தான் வந்து ரீபேமெண்ட் டைமிங் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு பெருசாக டைமிங் வந்து கிடைக்காது. ஒரு எமர்ஜென்சி, அதுவும் எங்கேயுமே கடன் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க வேணால் இதை ட்ரை பண்ணலாம். மற்றபடி பேடே லோன் அப்படிங்கிறது ஒரு ஒர்த்லெஸ் லோன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த லோன் அப்ளிகேஷனை இன்றைக்கி வீடியோவில் ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைனில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் நான் இதில் ரியலாக அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் உங்களால் இதில் லோன் வந்து வாங்க முடியும். பட் இது வந்து பேடே லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால குறைஞ்சபட்ச டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாளிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 120 நாள் வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு டைமிங் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேலே டைமிங்லாம் கிடைக்காது. அதான் பேடே லோன் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்கே அதுதான். அதுக்கப்புறம் இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 36% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய லோனில் ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 10% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலைஸ் தான். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், பேங்க் வெரிஃபிகேஷன், அப்புறம் சேலரி ஸ்லிப் எதுவுமே வந்து கேட்கல. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒர்க்கு அப்ளை பண்ணேன். எனக்கு ஒரு டைம் ரிஜெக்டட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் ரீஅப்ளை தான் வந்து பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணுற அமௌண்ட் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. சரி, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்கு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், இதில் நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இன்கம், அதாவது அந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்குறீங்க, கேஷாக வாங்குறீங்களா, செக்காக வாங்குறீங்களா, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்களா, அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி சேலரி எவ்வளவோ அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட சேலரி டேட் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் எதுவோ அதை வந்து கேட்டிருக்காங்க, அந்த நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னல் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணுங்கள். இது கட்டாயம். அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, ஸோ இதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா ஓனோஸா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ரெசிடென்ட் டைப்பு, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸோட அட்ரஸ் டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பின்கோடு என்ட்ரு பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக சிட்டியும் ஸ்டேட்டும் எடுத்துக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து சப்மிட் வந்து கொடுக்கும்போது ஃபைனலாக நமக்கு எலிஜிபிளான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000 நமக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருந்து. பட் இந்த லோன் எடுக்கிறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்லெஸ் தான். இப்போ அதை காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோனில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ரீபேமெண்ட் டைமிங் வந்து பாருங்கள், வெறும் 40 நாள் மட்டும்தான் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரூவலான அமௌண்ட் 14,000 ரூபாய். இதில் வந்து நம்ம ரீபேமெண்ட் எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் இது பண்ணும்போது எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 19,600 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் பிடிக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1,652 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீ வித் ஜிஎஸ்டி ரெண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு டிஸ்பார்சல் ஆகக்கூடிய அமௌண்ட், நீங்கள் 14,000 ரூபாய் லோன் எடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் ஃபீயை பிடிச்சி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 12,348 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஆனால் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணும்போது எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 19,600 ரூபாய் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ வட்டிலேயே அதிகமான கந்து வட்டி பிடிக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான் பேடே லோன்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. நிறைய பேர் இந்த மாதிரியான லோன் அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான லோன் அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லோன் அப்ளிகேஷன், அதாவது மந்த் கணக்கில் உங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் டைமிங் கொடுப்பாங்க. 3 months, 6 months, 12
12 மந்த் 26 மந்த் அப்படின்னு அந்த மாதிரியான லோன் ஆப்ஸில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி பேடே லோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் 20 நாள் 40 நாள் 30 நாள் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்லெஸ். அது மட்டும் இல்லாமல் கந்து வட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு டபுள் மடங்கு வட்டி போட்டு பணத்தை பிடுங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் எமர்ஜென்சின்னு இல்லை, எந்த சுச்சுவேஷன்லையும் இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்த வீடியோ. ஸோ இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் என்னை பொறுத்தவரையும் ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.